வணக்கம் நண்பர்களே. இசை விஷால் சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பம் கணங்கா நம்ம பார்க்க நேரம்தான் நம்ம ஸ்ரீஜாவின் அப்பாவை விரைஞ்சாச்சி அப்படின்னு அந்த ஸ்கெட்சு போடுற டிராயிங் மாஸ்டர் வந்து சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் நம்ம ராகவும் இசையும் போய் பார்க்குறாங்க. அடடா, இந்த பெரிய மியூசிக் டைரக்டருக்கு நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பழி வாங்கணும்னு இவ்வளோ பெரிய வன்மம் வர காரணம் என்ன, அப்படி அத்தைக்கும் இவங்களுக்கும் உள்ள என்ன பகை அப்படின்னு நம்ம இசை யோசிக்க நேரம் தான் இசைக்கு பொரிய தட்டது மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருது. இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் வருது. இது எதுக்காகனா, இந்த நபர் சின்ன வயசில் நான் பாட்டு பாட நேரம் இந்த பாட்டை என்னோட பாட்டை திருடி அவரோட மனைவியை பாட வச்சாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் உண்மை தெரிஞ்சு உங்கள் அம்மா சுபத்ராத்தை அந்த பரிசு எனக்கு தான் சேரணும் அப்படின்னு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதில் அவமானப்பட்டவங்க இவங்க அப்படின்னு சொல்ல நேரம் அந்த பகையிலையா இதெல்லாம் அம்மாக்காக பழி வாங்குறாங்க அப்படின்னு நம்ம ராகு கேட்க நேரம் புரியலை. ஆனால் இதுக்கும் சம்மந்தம் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்ல நேரம் இந்த நபருக்கும் ஸ்ரீஜாவுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு அந்த கோணத்தில் விசாரிக்காங்க. ஒரு கட்டத்தில் ஆமாம், அவருக்கு ஸ்ரீஜானி ஒரு பொண்ணு உண்டு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இசைக்கும் ராகுவுக்கும் தெரிய வருது. அதோட பார்த்தோன்னா ஸ்ரீஜாவின் அப்பாவை கையங்களவுமா இந்த நபர் தான் எங்கள் அம்மாவை சில கடத்தலில் சிக்க வைக்க பார்த்தது அப்படின்னு நிரூபிக்கிறாங்க நம்ம ராகவ். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க ஸ்ரீஜாவின் பித்தலாட்டத்தை நம்ம இசை சுபத்ரா கிட்ட நிரூபிக்காங்க. இவ வேணும்னே தான் விஷால் கூட தப்பாக இருந்தது மாதிரி ஃபோட்டோ எடுத்தது, விஷால் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஸ்ரீஜாவில் மறுக்க முடியலை. ஆமாம், ஆனால் இதெல்லாம் எதுக்கு செய்தனா, எனக்கும் விஷாலுக்கும் கல்யாணம் நடக்கணும். இந்த இசை ப்ராடு பண்ணி எங்களுக்கு நடக்காமல் அவள் கல்யாணம் பண்ணிடுவா விஷால் அப்படின்னு நினச்சேன். நான் இந்த வீட்டுக்கு மருமகளாகணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணினேன், என்னை மன்னிச்சிடுங்க. இந்த இசை மட்டும் முக்காடு போட்டு என்னை மாற்றி கல்யாணம் பண்ணாமல் இருந்தானா கண்டிப்பாக நான் விஷால் எங்கள் கழுத்தில் தாலி கட்டியிருப்பான். இவ தான் என்னை பியூட்டி பார்லரில் வச்சு மயக்க மருந்து அடித்து என்னை ஓரம் கட்டிக்கிட்டு முக்காடு போட்டு விஷாலை ஏமாற்றி கல்யாணம் பண்ண வார்த்தை என்னை நீங்கள் வெறுக்கக்கூடாது, ஏற்றுக்கிடணும் அப்படின்னு காலில் விழுந்து கதறாங்க நம்ம ஸ்ரீஜா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இசையும் தப்பு இருக்குது, இவளுக்கு பேர்லேயும் தப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ண சரி, இந்த விஷயத்தை இதோடு விட்டுருவோம், என் மருமகளாச்ச நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு நம்ம சுபத்ரா மன்னிச்சு விட்டுறாங்க. வேண்டாத்த மன்னிக்காதுங்க, இவ அவ்வளோ பெரிய திட்டமிட்ட சதிகாரி அப்படின்னு எல்லாம் நம்ம இசை சொல்லி பார்க்குறாங்க. இசை சொல்லி பார்த்தாலும் காது கொடுத்து கேட்கப்பாடில்லை. சரி, அதை விடுங்க, அந்தால விட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம இசைக்கு கால் வருது. அந்த ஸ்கெட்சு மாஸ்டர் நான் ட்ரா பண்ணிட்டேன், மாஸ்க் இல்லாமல் அந்த நபரை ட்ரா பண்ணிட்டேன், வாங்க பார்க்கலாம் சார், இப்போவே பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ராகவை இசை கூப்பிட்றாங்க. அந்த மாஸ்டர் ஸ்கெட்சு போட்டு முடிச்சிட்டாராம், மாஸ்க் இல்லாமல் பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. அந்த நபர் யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போவே போகலாம் அப்படின்னு நம்ம ராகவும் இசையும் கிளம்பி போய் அந்த பிக்சரை பார்க்குறாங்க, அரண்டு போகிறாங்க. அப்படி பக்காவாக இருக்குது. இது இப்படி யார் இருக்கா அப்படின்னு அந்த கோணத்தில் பார்க்க நேரம் தான் இது ஒரு மியூசிக் டைரக்டர், அவரோட ஃபேஸு கிட்ட ஒட்டி தான் இந்த சாயல் இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம் இந்த மியூசிக் டைரக்டருக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தமாக இருந்த மாதிரி இருக்க நம்ம அப்படின்னு இசை மைண்டை அப்படியே புரட்டி போட்டு யோசித்து பார்க்க நேரம் எனக்கு இப்போ ஞாபகம் ராகவ் என்ன ஞாபகம் நான் சின்ன வயசில் இவரை பார்த்துருக்கேன். இவர்கிட்ட என்னோட பாட்டு திறமையை நிரூபித்து நான் சான்ஸ் கேட்க நேரம் இவர் என்னோட பாட்டை திருடி உங்கள் அம்மா ஒரு மியூசிக் காம்படிஷன் வச்சுருந்தாங்களே, அதில் இவர் அந்த பாட்டை திருடி பாடினது இவரோட மனைவிக்கு தான் அப்படின்னு சொல்ல நேரம் என்ன சொல்கிற, இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்து அவரோட மனைவி உன் பாட்டை 20 வருஷத்துக்கு முன்னாடி திருடி பாடினாங்களா? ஆமாம், எனக்கு நல்லா இருக்குது, ஞாபகம் இருக்குது. அப்போது அந்த சுபத்ரா அத்தை உங்கள் அம்மா கிட்ட நான் இது என்னோடய பாட்டு, அதை தான் பாடி இவருக்கு மனைவியை பாட வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க காம்படிஷனில் பரிசு வாங்கின பரிசை வாங்கி எனக்கு தந்தாங்க. அன்னைக்கு அவமானப்பட்டு போனவங்க தான். அது பிறகு அவங்கள பற்றி தெரியாது. சரி, நீ அவமானப்பட்ட, அதில் எங்கள் அம்மா அந்த ப்ரைஸை வாங்கி தந்தாங்கன்னா ஒருவேளை அந்த காரணத்தினால தான் இதெல்லாம் நடந்து நீ அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட முடியுமா அப்படின்னு இசைக்கிட்ட நம்ம ராகு கேட்க நேரம் தெரியலை.
அதில் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. என்ன நடந்து ஒன்றுமே எனக்கு தெரியலை. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா அதுவும் எனக்கு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஆனால் இந்த நபர் வேணும்னு தான் உங்கள் அம்மாவை சில கடத்தலில் சிக்க வைக்கிறதுக்காண்டி அந்த பிரேஸை வந்து மாற்றி வச்சதுன்னு மட்டும் பக்கா ஸ்கெட்சில் நல்லாவே தெரிய வருது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அது எனக்கு புரியுது. அப்போ இந்த நபருக்கு யார் இருக்காங்க, இவருக்கு ஃபேமிலியை வந்து பேக்ரவுண்டை விசாரிப்போம் அப்படின்னு வந்து விசாரிக்க நேரம் நம்ம ராகவுக்கும் இசைக்கும் வந்து தெரிய வருது. ஸ்ரீஜான்னு ஒரு பொண்ணு இருக்குது. ஸ்ரீஜாவா? அப்போ உண்மையாக இந்த நபரோட பொண்ணு தான் ஸ்ரீஜாவா? அப்போ ஸ்ரீஜாவோட அப்பா வேற ஆள் அப்படின்னு வந்து நம்மளை நம்ப வச்சு கழுத்துறதா எங்கள் கல்யாணத்தில் அப்படின்னு வந்து நம்ம ராகு வந்து கேட்க நேரம் ஆமாம், இவா அத்தை மாமானி ஒருத்தங்களை கொண்டு வந்து செட் பண்ணா. இப்போ அப்பாவே பிராடுதனம் பித்தலாட்டம் பண்ணி வச்சிருக்கா. ஏன் இவ ஒரு கொலகாரினியே நம்மளுக்கு தெரியல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சரி, அப்போ ஸ்ரீஜா இந்த திட்டமிட்டு தான் பழிவாங்க வந்திருக்கானா, அந்த மியூசிக் காம்படிஷனுக்கு பிறகு அவள் வாழ்க்கையில் என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல விசாரிக்காங்க. ஒரு கட்டத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து தூக்கில் தொங்கிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு உள்ள தகவல் வந்து நம்ம இசைக்கும் ராகுவுக்கும் விசாரிக்க நேரம் கிடைக்க நேரம் அப்போது அந்த காம்படிஷனில் பட்ட அவமானத்தில் தாங்க முடியாமல் அவங்க அம்மா இறந்துருக்காங்க. அதுக்காக பழிவாங்க தான் 20 வருஷமாக அந்த பழிவாங்க திட்டத்தை மனசுக்குள்ள ஊட்டி வளர்ந்து இப்போ பழி வாங்கிறதுக்காக தான் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா. இப்போ புரியுதா ராகோ அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இந்த ஸ்ரீஜாவுக்கு அப்பாவை சும்மா விடக்கூடாது, கையுங்களவுமா பிடிக்கணும். எங்கள் எவ்வளோ தூரம் இருந்தால் எங்கள் அம்மாவை சில கடத்தலில் சிக்க வைக்கிறதுக்கு இவன் வந்து பிளான் பண்ணி அந்த சிலையை வந்து எங்கள் அம்மா கைக்கு வரும்படி வச்சுருப்பான். இதுக்கெல்லாம் அந்த ஸ்ரீஜாவன் கூட்டணி தானே அப்படின்னு வந்து நம்ம இசை சொல்ல நேரம் கரெக்டு தான். இப்போ பிடிக்கணும், கையுங்களவுமா பிடிக்கணும், நம்ம அத்தைக்கிட்ட உண்மையை போட்டு விடைக்கணும். அதை விட இந்த நபர் தான் உண்மையாட்டே ஸ்ரீஜாவின் அப்பா. ஸ்ரீஜா அப்பா கூட பிராடுத்தனம் பண்ணி தான் வந்து கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து களம் இறங்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிலையை வந்து மாற்ற சொல்லி வந்து பண்ணினது இவர் தான் அப்படின்னு வந்து அந்த நபர் ஒரு ஆள் வந்து ஸ்கெட்சு போட நேரம் வந்து சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த நபரை கூட்டிகிட்டு வந்து வராங்க. நம்ம இசையும் ராகவும் சேர்ந்து அந்த நபர் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறாரு. என்னை வந்து இந்த மாதிரிக்கு பண்ண வச்சதே வந்து இந்த நபர் தான், அந்த சுபத்ரா அம்மா வீட்டுக்கு பழி உண்டாக்கணும்னு பண்ணினாரு அப்படின்னு வந்து அந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஹெட்லைனாக வந்து ஓடுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஸ்ரீஜா அரண்டு போகிறாங்க. இதில் அப்பாவோட முகம் வெளிப்பட்டுட்டு நம்ம அப்பா சிக்கியாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ராகவ் இசை தான். சும்மா இருந்த சங்க நோண்டி நொங்கெடுக்கிற மாதிரி பண்ணி இன்னைக்கு எங்கள் அப்பாவோட நியூஸு தலைப்பு செய்தியாக சுபத்ரா குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு எங்கள் அப்பா திட்டமிட்டு செய்த சதினி வருது அப்படின்னு வந்து வாயை புலந்துக்கிட்டு நிற்கிறாங்கங்க. நம்ம இசை ராகவோட முயற்சியை பார்த்து